ஹலோ கைஸ், வெல்கம் டு வினுமன்மா. இப்போ நம்ம வந்து பார்ட் 15 அதை தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சாப்டரில் அந்த டிசிடெண்ட் வந்து எல்லோரும் போட்டு அடிச்சுட்டு இருப்பாங்களா, அப்போ வந்து ஹீரோ வந்து இந்த மாதிரி அடி வாங்கிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு வந்து இதே பழக்கமாயிடும், இதே மாதிரி உன்ற மைண்டும் பாடி இதுக்கு அடாப்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லி நீ இதே மாதிரி இருக்க போறியா அப்படின்னு சொல்லும்போது அந்த அடிச்சுட்டு இருப்பாங்களா அந்த 4 பேர், அவங்க வந்து ஹீரோவை பார்த்துட்டு நீ யார், நீ எதுக்கு இதுக்குள்ளே வர்ற, இது வந்து எங்களோட கிளானை சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கீழே டிசன்ட் இருப்பான்ல, அவன் வந்து அந்த பேசிகிட்டு இருக்கிற சங்கிலியே வந்து கடிச்சிட்டு இருக்கும்போது இந்த சுற்றி இருக்க எல்லோரும் வந்து நீ என்ன கிரேசியாக பண்ணிகிட்டு இருக்க, மனுஷன் மாதிரி நடந்துக்க அப்படின்னு சொல்லும்போது அவன் கத்தி எடுத்து அவன் கண்ணில் குத்த போவான், ஆனால் குத்த மாட்டான், அப்படி போய் ஸ்டாப் பண்ணிடுவான். ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்து மனுஷன் மாதிரி நீங்கள் என்னைக்கு என்னை நடத்தியிருக்கிறீங்க, என்னை ஒரு மிருகம் மாதிரி தான் நடத்திட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இதுக்கான பின்விளைவு என்னன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எனக்கு இது சலிச்சு போச்சு, இன்னொரு தடவை வந்து நீ இங்கே எல்லாம் வந்து என்னை அடிக்கிற மாதிரி இருந்தால் நான் வந்து அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், நானும் வந்து திருப்பி அடிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் இருந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. போகும்போது நீ இரு, நான் உன்னை அப்புறமேல கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாங்க. அதுக்கப்புறம் அவன் வந்து ஹீரோவை பார்த்துட்டு அவன் வந்து மயக்கமாயிடுவான். ஹீரோ வந்து அந்த மயக்கமான ஸ்டேட்லேயே வந்து அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உன்னோட வீடு வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அவன் இருந்துட்டு என்ன இந்த வீட்டை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்கிற, என்னை பார்த்து காமெடி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு நான் வந்து வளரும்போது வந்து ஒரு குகையில் தான் வாழ்ந்தேன், நல்லா ஒரு இருட்டான இடமா இருக்கும், அதுவும் அங்கே நிறைய விஷப்பாம்புகள் இருக்கும், அதோட கம்பேர் பண்ணும்போது இந்த இடம் வந்து நல்லா தான் இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருப்பார். அப்புறம் ஹீரோ வந்துட்டு அந்த கத்தியை கொடுக்குறியா, அது வந்து ஹீரோ தான் அந்த கத்தியை கொடுத்துருப்பாரு. அந்த கத்தியை கொடுக்குறியா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு இந்த கத்தியை வச்சுட்டு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்கும்போது நான் அந்த மாதிரி குயின் கிளானு எமி கிளானு ரெண்டு கிளானையும் வந்து நான் வந்து ரிவெஞ்ச் பண்ண போகிறேன், அவங்க 2 பேர்த்தோட கதையை முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் இருந்துட்டு இந்த மொன்ன கத்தியை வச்சுட்டு அவங்க 2 பேர்த்தையும் கொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஒரு சில்வர், இதை வந்து குறைச்ச மதிப்பிடாது அப்படின்னு சொல்லும்போது அவன் இருந்துட்டு சரி இரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கடல் கடியில் கை விட்டு அந்த வெப்பன் டைகர் மாதிரி இருக்கும், அதை வந்து ஹீரோ கிட்ட கொடுத்து இதை வச்சு பழிவாங்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட வந்து அந்த வெப்பனை கொடுப்பான். ஹீரோ வந்துட்டு அந்த வெப்பனை வாங்கிட்டு இதோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது, இது வந்து உனக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது அவன் இருந்துட்டு இது வந்து நான் சும்மா என்னோடய ஹாபி, அந்த பொழுதுபோக்கில் தான் மேக் பண்ணேன் கொஞ்சம் இருக்கிற டைமில் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான் ஹீரோ கிட்ட. நீ வந்து இந்த குயின் கிளானும் அப்புறம் இந்த எமி கிளானையும் பழி வாங்குறதுக்கு தானே போகிற, அதனால் நீ வந்து இதுக்கான பேமெண்ட் காசு எதுவுமே கொடுக்க வேண்டாம், நீ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பழி வாங்கினாலே போதும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன்ட்டு என்ன ரீசன், எதனால் வந்து நீ அவங்கள பழி வாங்கறதுக்கு நினைக்கிற அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு சொல்லுவான், இந்த மாதிரி டீமன் கார்டுக்கு சப்போர்ட் பண்ணப்போ ஸ்டார்டிங்கில் அதை எல்லா கிளானும் வந்து அவ்வளோவா கண்டுக்கவே இல்லை, ஆனால் இவங்க மட்டும்தான் வந்து இவங்களை ஒதுக்கி வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த 2 கிளானும் தான் வந்து எங்கள் டேங்க் கிளானை வந்து ஒதுக்கி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அவங்கனால தான் வந்து நான் இன்றைக்கி ஸ்லேவ் மாதிரி இங்கே நடத்தப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு அந்த வெப்பனை வந்து யூஸ் பண்ணி பார்ப்பார், இது ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு QI மூலமாக அந்த டெலிகைனசஸ் மூலமாக அந்த வெப்பனை வந்து பறக்க வைப்பார், அதாவது கீ யூஸ் பண்ணி. அவன் வந்துட்டு பார்த்துட்டு என்ன இந்த ஸ்வாடை அவன் யூஸ் பண்ணுற விதம் வந்து அந்த ஸ்வாடை வந்து அதோட இஷ்டத்துக்கு நகர்ற மாதிரி இருக்குது, அந்த ஸ்வாடுக்கு சென்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருப்பான். அப்புறம் ஹீரோ வந்துட்டு நீ வெப்பன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவன் இருந்துட்டு நீ வந்து பழி வாங்குறதுல சக்ஸஸ் ஆகும்னு சொல்லி நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு என்னோடய பேர் பியோ, இதை மறந்துடாத அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புவார். அப்புறம் சீன் அங்கே கட்டாகுது கைஸ். அங்கே கட்டாகி வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகுது. அங்கே வந்து ஒரு பொண்ணு பேசிகிட்டு இருக்கா. இதில் வந்து எல்லோரும் வந்து லேடி ஊ அப்படின்னு சொல்லி கூடுவாங்க. எல்லோரும் இருந்துட்டு அவளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அவள் இருந்துட்டு நீங்கள் எல்லாம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ், இந்த உதவி வந்து நான் உங்கள்கிட்ட இருந்து எப்போவுமே வந்து நீங்கள் பண்ணுற இந்த உதவியை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிகிட்டு இருப்பாள். சொல்லிகிட்டு இருக்கும்போது அவனுக்கு சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் இருந்துட்டு நீங்கள் அப்படி சொல்ல வேண்டாம், நாங்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்கிறது வந்து பெருமையாக நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இவர் இருந்துட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே இருந்துட்டு இந்த மனுஷங்க இந்த ஆம்பளைகளே இப்படி தான், ஒரு பொண்ணு அழுதா அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாய்ஸை பற்றி தப்பாக திங்க் பண்ணிகிட்டு இருப்பாள், வெளியில் வந்து நல்ல மாதிரி காமிச்சிக்கிட்டு.
அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி எமிக்லான் மீட்டிங் நடக்கப்போகுது, அதை வந்து அட்டெண்ட் பண்ண போகிறேன். அதனால் வந்து நான் வந்து கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி மீட்டிங் அட்டெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது, சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் இருந்துட்டு நாங்களும் வேணால் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறோம், நாங்களும் வந்து உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி மாதிரி வரோம் அப்படின்னு சொல்லும்போது, அவள் வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து அப்படியே நல்ல மாதிரி நடிச்சுட்டு வந்து மனசுக்குள்ளே வந்து இவங்க எப்போவுமே இப்படி தான், ஒரு பொண்ணு வந்து எதாவது பேசினா மட்டும் போதும், அவளோட அஃபெக்ஷனை வாங்கிறதுக்கு இவங்க இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்டு இருப்பாள். இப்போ திங்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து எல்லோரும் கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது தான் வந்து பேசிகிட்டே வந்துட்டுருப்பா. நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த பாய்ஸ் வந்து இந்த லேடி ஊகிட்ட சொல்லிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது, அப்போ தான் வந்து அவள் ஹீரோவையும் நோட்டீஸ் பண்ணுவாள். ஹீரோவை நோட்டீஸ் பண்ணதுக்கப்புறம், என்ன இவன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கான், இப்படி ஒருத்தர் இந்த டவுன்லேயே இல்லையே, நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோ கிட்ட போய், சார் உங்கள் பேர் என்ன, நீங்கள் மார்ஷல் ஆர்ட்ஸா அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோ இருந்துட்டு என்னோடய பேர் அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு நீங்கள் மார்ஷல் ஆர்ட் அப்படின்னு கேட்கும்போது, நீ என்ன வேணாலும் நினச்சிக்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த லேடி இருப்பல்ல, அவள் இருந்துட்டு நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி தான் ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட வந்து அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் நீ கேட்டுருவியா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிகிட்டு இருப்பார் அந்த லேடி பார்த்துட்டு. அப்போது அந்த லேடி கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்களா அந்த பாய்ஸ், அவங்களாம் இருந்துட்டு நீ எப்படி லேடி கிட்ட வந்து இப்படி பேசலாம், நீ வந்து ஒழுக்கமாக பேச மாட்டியா, அவங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்துட்டு மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அவனுக்கு வந்துட்டு ஆமாம், இப்போவே நீ வந்து மண்டி போட்டு அவங்ககிட்ட வந்து நீ மன்னிப்பு கேட்டாகணும், இல்லைன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்துட்டு உன்னோட முட்டாள்தனத்துக்கு வேறு அளவே இல்லையா, ஒரு பொண்ணோட அஃபெக்ஷனை வாங்கினேன், அதாவது அவளோட ஃபீலிங்ஸ் வந்து உன்னை பற்றி திருப்பி வைக்கிறதுக்கு அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது, அதுக்கோசரம் நீ அவளோட அந்த இதே வாங்கினக்கோசரமே வந்து நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, இந்த மாதிரி லிமிட்டை தாண்டி வந்து நீ வந்து ட்ரை பண்ணக்கூடாது, தேவையில்லாமல் வந்து ஒரு பொண்ணுக்கோசரம் வந்து அவளோட அந்த ஃபீலிங்ஸை வாங்கணுக்கோசரம் நீ வந்து இப்படி தான் அடுத்தவங்ககிட்ட போய் சண்டை போடு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்ருப்பார். அப்படி கேட்டுருக்கும்போது இவனுக்கு டென்ஷன் ஆயிரும், என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். இவங்க கிளானுக்குன்னு வந்து ஒரு டெக்னிக் இருக்கும், தண்டர் கிளான் டெக்னிக் அப்படின்னு. அந்த தண்டர் கிளான் டெக்னிக்கை வச்சு வந்து ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்கு வருவான். சுற்றி இருக்கிறவங்களாம் வந்துட்டு இது வந்து அந்த கிளானோட யூனிக் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவன் வந்து ஸ்பீடாக அட்டாக் பண்ண வருவான், ஆனால் ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு டாஜ் பண்ணிடுவார். டாஜ் பண்ணதுக்கப்புறம் அவன் நினைப்பான், எப்படி இவ்வளோ பக்கத்தாடி இருந்தும் இவன் வந்து எப்படி டக்குன்னு டாஜ் பண்ணான் அப்படின்னு நினைக்கும்போது, அவன் திரும்பி வந்து ஃபுல் ஃபோர்ஸில் வந்து உன்னை சும்மா ஆட மாட்டான், உன்னோட சாவி என் கையில் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்ப அட்டாக் பண்ண வருவான். அதையும் வந்து ஹீரோ டாஜ் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் இவன் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஹீரோ வந்து அசால்ட்டாக அந்த ட்ராகன் பால் ஜியில் கோகு எப்படி அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட் மூட ஆக்டிவேட் பண்ணால் அவன் மேலே ஒரு அட்டாக் போடாதோ, அதே மாதிரி இவன் வந்து ஹீரோ வந்து போயிட்டே இருக்கிறார், அவர் மேலே ஒரு அட்டாக்குமே ஒழுக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நடந்தே வந்து அந்த லேடி இருப்பாள், அவகிட்ட போய் நின்றுட்டு அவளை பார்த்து முறைச்சிட்ருப்பா. ஹீரோ வந்து அவளை பார்த்து முறைச்சிட்ருப்பார். அவள் வந்து ஹீரோ வந்து சர்ப்ரைசிங்காக பார்த்துட்ருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோ அட்டாக் பண்ண வரும்போது, இவ்வளோ தான் உன்னால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனோட கழுத்தை பிடிச்சி தரையிலே ஒரே அடி தான். அடித்ததுக்கப்புறம் எந்திரிச்சு நிற்கும்போது அந்த லேடி இருந்துட்டு, நீங்கள் வந்து அவன் மேலே கோவப்படாதீங்க, அவன் வந்து என்ற மேலே இருக்கிற ரெஸ்பெக்டில் அப்படி பேசிட்டான் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ இருந்துட்டு அவங்க செய்கிற பலனுக்கு வந்து அவங்க தான் வந்து பலனை அனுபவிக்கணும் அவங்களோட செயலுக்கு அப்படின்னு சொல்லும்போது, அந்த லேடி இருப்பாள்ல, அவன் வந்துட்டு சரி விடுங்க, அவருக்கோசம் நான் மன்னிப்பு கேட்குறேன், அவருக்கோசம் நான் பலன் வந்து அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்துட்டு ஓ நீ பலன் அனுபவிக்கிற அப்படின்னு சொல்லும்போது, இப்போ சீன் அங்கே கட்டாகுது கைஸ். அவர் வந்து இந்த ஹீரோவும் அந்த லேடியும் வந்து 18+ அது முடிச்சிடுவாங்க. அதாவது இந்த மான்வாலே இந்த மாதிரி லாஜிக்கலாக சீன்ஸ் இருக்குங்க கைஸ். அவள் வந்து இந்த மாதிரி ஹீரோவை பார்த்து அட்ராக்ட் ஆகி அவங்க கூட வந்து ஒரு இன்டிமேட்டாக இருக்கிறக்கோசரம் தான் வந்து பேசவே செய்வாள். இதை வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல கைஸ். அப்படி பேசிக்கிட்டு வந்து 2 பேர் பெட்டில் இருக்கும்போது வந்து அவள் சொல்லுவாள், நீ வந்து எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்துட்டு நீ சொல்லு என்ன ஹெல்ப்புன்னு நான் கேட்டுட்டு அப்புறம் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அவர் வந்துட்டு சொல்லுவாள், நீ வந்து தண்டர் கிளானோட லீடரை எங்கர் லீடரை வந்து நீ போட்டு தள்ளணும், உனக்கு வந்து அந்த பவர் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்துட்டு நான் எதுக்கு வந்து அதை பண்ணணும், எனக்கு பவர் இருந்தாலும் நான் எதுக்கு அதை பண்ணணும், அதனால் எனக்கு எந்த யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அவர் வந்துட்டு நீ இதை பண்ணினா வந்து நான் எமி கிளானோட அந்த டிசபிள் ஒருத்தி இருக்கிறா, அவள் வந்து அந்த அபஸ் அந்த கிளவியோட டிசபிள் இருப்பாள், சீனியர் டிசபிள், அவள் தான் வந்து இவளோட ஆண்ட்டு. அவகிட்ட வந்து என்னோடய ஆண்ட்டுக்கிட்ட வந்து நான் வந்து உன்னை இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் என்னோடய ஆண்ட்கிட்ட, இந்த மாதிரி இவன் தான் வந்து அந்த மாதிரி கிளானை போடுத்தலனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து
எங்களை வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க. நான் வந்து அவனை கல்யாணம் பண்ணலைன்னா அவன் வந்து குயின் கிளானுக்கு வந்து சப்போர்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து நீ வந்து அவளை போட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு அப்போ வந்து ஹீரோ வந்து அந்த ஒருத்தியோட கண்ணை வந்து டேமேஜ் பண்ணி விட்ருப்பார்ல. இப்போ ஒரு கண்ணோட தான் சுற்றிட்டு இருப்பா. ஹீரோ வந்துட்டு சரி அப்படியா அப்படின்னு சொல்லிடுவார். அவர் வந்து பண்ணுறேன்னு சொல்லிடுவார். இதோட வந்து இந்த பாட்டு முடியுது கைஸ். இதில் வந்து கொஞ்சம் இனி அடல்ட் ப்ளஸ் சேரும் கைஸ். ஏன்னா இது வந்து மான்வாலையும் சரி அனிமிலையும் சரி இது வந்து மேஜராக இருக்கும். மான்வால் வந்து அனிமியோட மேஜராக இருக்கும் கைஸ் இந்த மாதிரி 18+ இருக்கிறது. கைஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பாட்டில் மீட் பண்ணலாம். ஸ்டோரியே இப்படி தான் கைஸ். நீங்கள் வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா சொல்லுவேன்னு நினைக்காதீங்க. ஸ்டோரியிலேயே வந்து அதுதான் நடக்கும். அந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் இந்த 18+ தான் நடக்கும். ஓகே கைஸ் பை. நம்ம நெக்ஸ்ட்டு பாட்டில் மீட் பண்ணலாம். நான் வந்து எக்ஸ்ட்ரா சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். ஓகே கைஸ் பை.